வில்சன் சார், இப்போ என்னன்னா திமுகவுடைய பிரச்சாரம் அதிமுகவுடைய பிரச்சாரம் அதுக்குள்ள மட்டும் அவர் போவே இல்லை. நாங்களே அதை பார்க்கல, திமுக நாங்கள் பார்க்கல, நாங்கள் அதிமுகவை தான் பார்க்குறோம்னா எதிர்கட்சிகளை கூட பிரச்சாரத்தை பார்க்க வைக்கிற அளவுக்கு ஜனரஞ்சகமான பிரச்சாரமாக மாற்றி இருக்கா அதிமுக. இப்போ முதல் ஒரு உதாரணத்தை சொல்லிடுறேன். நம்ம காமாட்சி ஐயா சொன்னார் கிளம்பாக்கம் பேருந்து இல்லையான்னு. அதை இவங்க பிரச்சாரத்தில் ஸ்டாலினோ உதயநிதியோ ஞாபகப்படுத்தவே இல்லை. அதை ஞாபகப்படுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அதை ஞாபகப்படுத்த தினமும் எந்த லட்சக்கணக்கான பேர் அந்த கிளம்பாக்கத்தில் போய் பஸ் ஏறுறவங்க ஒருத்தரும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதை மறந்து இருக்கிறத கூட இப்போ காமாட்சி ஐயா ஞாபகப்படுத்திட்டார். யார் யார் கிளம்பாக்கத்தில் போய் அந்த பஸ் ஏறி அவஸ்தைப்படுறாங்களோ ஒருத்தர் கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்றது நிச்சயம். இது நல்லா தெரியும். ஏன்னா அங்கே போய் அவஸ்தைப்பட்டவன் எனக்கு தெரியும் அந்த கஷ்டம். அதனால இன்னொன்று பேர் வைக்கிறத பற்றி அழகாக சொன்னார் ஐயா. நம்ம கொத்தவால்சாடில் இருந்தது, எழும்பூரில் இருந்தது, பிராட்வேல இருந்தது, எல்லா பேருந்து நிலையம் சில்லறையாக இருந்ததை கொண்டு போய் தான் கோயம்பேடில் கட்டி புதுசாக பஸ் சர்வீசஸ் விட்டு அதற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் வச்சாச்சு. இப்போ நீங்கள் கிளம்பாக்கத்தில் கட்டடம் தான் கட்டினீங்க, பேருந்து நிலையம் யாருது? இங்கே இருக்கிற பேருந்து நிலையத்தை அப்படியே அங்கே கொண்டு போய் வச்சிங்க. இங்க இருக்கிற பேருந்துகளை அப்படியே அங்க கொண்டு போய் வச்சிங்க. அப்ப அந்த பேர் தானே அங்க வரணும். அந்த பேரை இருட்டடிப்பு செய்துட்டு நூற்றாண்டு கலைஞர் பேருந்து நிலையம் எப்படி வைப்பீங்க? கட்டணம் தானே புதுசு, பேருந்து நிலையம் இங்க இருக்கிற பேருந்து நிலையம் தானே. இல்ல உள்ளபடி இப்ப அந்த பேரை வச்சதுக்கு வருத்தம் தான் பட்டு இருக்காங்க சார். ஏன்னா எந்த வகையான வசதிகளையும் செய்யல, மக்களுக்கு எதிர்ப்பு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் பேரை வச்சுட்டோமே உள்ளபடியே வருத்தம் தான் அவங்களுக்கு. அதனாலதான் அது அவங்களுடைய சாதனையா கூட வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்ல முன்னாள் அதிமுக உறுப்பினராக இருந்த காமாட்சி நாயுடுக்கு இது மேல வருத்தம் வரணுமா இல்லையா? டாக்டர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் பேரை எடுத்துட்டு வேற பேர் வைக்கிறாங்க போது அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்ப தேர்தல் நீங்க சொல்லியிருக்கீங்க யாருடைய பிரச்சாரம் அதிக அளவில் இருக்குது, சூறாவளியா யார் இருக்கான்னு. மார்ச் 16ஆம் தேதி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னால் இயற்கையாக நம்ம ஒத்துக்கணும். நம்ம மனோஜ் எப்படின்னா அதற்கு முன்னாடி திமுக முன்னணியில் இருந்தது. திமுக கூட்டணி அவங்க ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கூட்டணி கடகடகடன் ஃபார்ம் பண்ணாங்க. எத்தனையோ கருத்து வேறுபாடுகள் மனமாச்சரியம் இருந்தால் கூட ஒட்ட வச்சுட்டாங்க, மொத்தத்தையும் ஒட்ட வச்சு அறிவிச்சிட்டாங்க கூட்டணி முடிவுறுதுன்னு. ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் எல்லாமே கருத்து கணிப்பு எல்லாமே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க, பிஜேபி கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. இது உண்மை. தேர்தல் தேதியை நம்ம தேர்தல் கமிஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் தேர்தல் தேதி 16ஆம் தேதி அறிவித்த உடனே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஜெயலலிதா அம்மா முடிவெடுப்பாங்களோ அதே போல முடிவெடுத்து ஒரு மணி நேரத்தில் 16 வேட்பாளர்களை உடனடியாக அறிவித்தார். தமிழ்நாட்டில் முதல் வேட்பாளர்களை அறிவித்த ஒரே கட்சி எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் இருக்கிற அதிமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி கட்சி தான். அதற்கு பிறகுதான் வீழ்ச்சின்னு மற்றவங்க பண்றாங்க. சரி, அதற்கு அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவருடைய பிரச்சாரத்தில் எந்தவித குறிப்பும் இல்லாமல் துண்டுச்சீட்டு இல்லாமல் எல்லா மேடையிலையும் பேசுறாரு, உணர்வோடு பேசுறாரு, மக்கள் பிரச்சனையை பேசுறாரு, தொகுதி பிரச்சனையை பேசுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 தொகுதிகளிலும் கடைக்கோடி தொகுதி முதற்கொண்டு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அவருக்கு தெளிவா தெரியுது. ஒரு தொகுதியில போய் நின்றார்னா அந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை, இன்றைக்கு இருக்கிற குறைகளை, இந்த 3 ஆண்டுகள்ல ஏற்பட்ட குறைகளை தெளிவா பேசுறாரு. எந்த குறிப்பும் இல்லாம எந்த தயக்கமும் இல்லாம உச்சரிப்புல கூட தெளிவா சொல்றாரு. அதை நம்ம பார்க்கிறோம் எல்லா ஊடகத்தையும். அதனாலதான் ஊடகங்களும் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னா அதிமுக எல்லாத்தையும் முந்தி போயிருக்குது, முந்தி போய் நிக்குது. அதை பேசுறாரு. அதே மாதிரி விமர்சிக்கிறதும் சரி, தரமான விமர்சனம், ஆழமான விமர்சனம். தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, மத்தியில் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, அந்த ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சியா இருந்தாலும் சரி, எல்லாரையும் கிளீனா விமர்சிக்கிறார். ஆமா, அதே மாதிரிதான் இப்ப ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார். என்ன பேசினாரு? வாயை திறந்தாலே எடப்பாடியார் பொய் சொல்றாரு அப்படின்னு பேசுறாரு. பதில் சொல்றாரு, மொத்த நிருபர்கள் முன்னாடி பதில் சொல்றாரு. நான் என்ன பொய் பேசினேன், எங்க நீங்க ஒவ்வொன்றா விவரிங்க, நான் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். ஆனால் திமுக தலைவர் பொய் பேசினாரு, எல்லாமே பொய் தான் பேசுறாரு. அதற்கு உதாரணம் சொல்றோமா, மிக்ஜாம் புயல் அப்போ இந்த மழைநீர் வடிகால்வாய் கட்டணன்னு சொல்லி என்ன சொன்னாரு? 99% முடிந்து விட்டதுன்னாரு.
எங்க பார்த்தாலும் மழை நீர் நின்று போச்சு. இடுப்பளவு, தலையளவு, தோல் அளவு மழை நீர் கீழ் மட்டத்தில் ஃபுல்லா நின்று போச்சு இங்க சென்னை ஃபுல்லா. அப்போ என்ன சொல்றாங்க பதில்? அந்த துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா 38% பணி தான் முடிஞ்சிருக்குதுன்னு. அப்போ முதலமைச்சர் சொன்னது பொய்யா, துறை அமைச்சர் சொல்றது பொய்யா? பொய் வருதா? அடுத்தது என்ன சொல்றாரு? 520 தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம். அந்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததுல 98% நிறைவேற்றிட்டோம்னு முதலமைச்சர் சொல்றாரு. இதை ஊடக நம்பர்களே நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கே விட்டுறேன். 98% நிறைவேற்றாச்சா 520 தேர்தல் வாக்குறுதியில தெளிவா சொல்லிடுறாரு. அதே மாதிரிதான் பாட்டாளி மக்கள் கட்சியும் விமர்சிக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நிலை இல்லாத தன்மையில இருக்கிறீங்க. இப்போ திராவிட கட்சிகளால பயன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா திராவிட கட்சிகள் கூட தான் மாறி மாறி நீங்க கூட்டணி வச்சீங்க சொல்றாரு. அதே மாதிரி பிஜேபியிலேருந்து ராம சீனிவாசன் அவர்கள் அதிமுகவை இல்லாத போயிடும் தேர்தல் நேரத்தில் சொன்ன உடனே வீறு கொண்டு எழுந்து எப்படி பிஜேபி விமர்சிக்கிறாரா சொன்னாங்களே, எப்படி விமர்சார் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? அதிமுக அழிஞ்சிரும் சொல்றியா நீ? உன் கட்சி தான் அடையாளம் இல்லாத போயிடும். அதிமுக தான் உங்களுக்கு அடையாளம் கொடுத்தது. தாமரை சின்னத்தை இங்க அடையாளப்படுத்தியது அதிமுக. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பாரு, பெட்டி வச்சிருக்கிற உங்களை மாதிரி கட்சிகள் காணாமல் போய்விடும் பேசுறாரு. ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசுறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, எந்த சோதனையான கட்டம் தெரியுமா? கட்சியை முடக்கிறதுக்கு, சின்னத்தை முடக்கிறதுக்கு, அலுவலகத்தை முடக்கிறதுக்கு, கொடியை முடக்கிறதுக்கு, அதே மாதிரி 2 கோடி தொண்டர்களை வீட்டுக்குள்ளேயே வைத்து செயல் இழக்க வைக்கிறதுக்கு இங்க இருக்கிற ஆளுங்கட்சி, மத்தியில் இருக்கிற ஆளுங்கட்சி, துரோகிகள் இருக்கிறோம், எல்லாமே சேர்ந்து கூட்டு சதி செய்த பிறகும் அதையெல்லாம் மீட்டெடுத்து அந்த 2 கோடி தொண்டர்களை காக்க வைத்து நிக்க வைத்த பிறகு இந்த தேர்தலை சந்திக்கிறார். சாதாரண விஷயமா? 4.5 வருஷத்துல ஒரு செங்கலை தூக்கின்னு சுத்தல அவரு 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். இதையெல்லாம் பார்த்து திமுக பயப்படுறாங்க அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு எப்படியா இருக்கும்? பயப்படுறாங்கன்னா அட்லீஸ்ட் இப்ப திமுகவினுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க பேசுறதுக்கு இவர் பதில் கொடுக்கிறாரு இல்லையா, எடப்பாடி கே பழனிசாமி. அதை பார்த்து அவருடைய விமர்சனங்களுக்கு இல்ல நாங்க இதை பண்ணிருக்கோம் அப்படின்னு ஏன் இவங்கனால கொடுக்க முடியல? ஏன் ரியாக்ட் பண்ண முடியல? இப்ப நம்ம மூர்த்தி சொன்னார்ல, இருந்தா சொல்லிடுவாங்கல்ல. அதனாலதான் அவர் பொய் சொல்றாரு, அவர் தவழ்றாரு, என்னென்ன எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி போன தேர்தலே பார்த்தோம்ல. அவருடைய தாயாரை பற்றி, முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாயாரை பற்றி ஒரு மூத்த அமைச்சராக இருந்த திமுக உறுப்பினர் எவ்வளவு கேவலமா பேசினாரு. அதை ஸ்டாலின் அவர்கள் கண்டிச்சாரா? கண்டிக்கல. அப்ப என்னன்னா, இவர்களுக்கு தோல்வி பயம் வரும்போது எதிர்கட்சியினரை தரக்குறைவாக பேசுவதில் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன ஆச்சுன்னா, அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நீட்டு தேர்வை நம்ம பேசுறோம் மனோஜ், நீட்டு தேர்வு விஷயத்துல போய் அனிதான்ற ஒரு சகோதரி மரணம் அடைஞ்சிட்டாங்க. அங்க போய் நின்று என் தங்கச்சி, என் மகள் அப்படின்னு பசப்பு வார்த்தை பேசல. நீட்டு தேர்வுக்கு எதிராக நடக்கணும்னா 7.5% கொடுத்து 600 அரசு பள்ளி மாணவர்கள் இலவசமாக மருத்துவம் படிக்கிறதுக்கு வழிவகை செய்தவர் எடப்பாடி பழனிசாமி. செய்தாரா இல்லையா? இவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்கல்ல, மீதி 2.5% எய்டட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லி 3 வருஷம் ஆச்ச. 6 முடிஞ்சிருச்சு நீட்டு தேர்வு, 6 நீட்டு தேர்வு முடிஞ்சிச்ச. வாய் மூடி மௌனியா இருக்காரு ஸ்டாலின். நியாயமா? மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படிங்கறதாலதான் ஐயோ நீ அடுத்தடுத்த தொகுதிகளுக்கு நம்ம போனோம்னா கேள்வி கேட்பாங்களே அப்படிங்கிற அந்த பயம் வந்துருச்சாங்கிறதுக்கான விளக்கத்தை எல்லா தொகுதியிலும் கேள்வி கேட்கறாங்க. கள்ளச்சாராய சாவு, போதை, இன்றைக்கு எங்க பார்த்தாலும் அது மாதிரி போதை வஸ்து கடத்தல், எல்லாத்தையும் மக்கள் கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விகளை எப்படி திமுக சமாளிக்க போறாங்கிறத பத்தி இன்னும் விரிவாக பேசலாம். வில்சன் சார், ரொம்ப சுருக்கமாக இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம் படி முன்னணியில இருக்கிற இயக்கம் அதிமுக. மக்கள் செல்வாக்கும் சரி, பிரச்சார யுத்தியும் சரி, பட்டி தொட்டி எங்கும் சென்று சேர்ந்திருக்கிற ஒரு இயக்கம் அதிமுக. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதிமுக மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா அம்மா இல்லாத ஒற்றை தலைமையோடு எடப்பாடி சந்திக்கிற தேர்தல். அதனால அந்த தொண்டர்களும் ஆர்வமா இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாறியே அன்னதானம் செய்து மக்களுக்கு சேவை செய்த ஒரு மனிதன், விஜயகாந்த் என்ற மனிதன் இறந்த ஒரு கட்சி. அந்த கட்சி ஒரு நேச்சுரல் அலையன்ஸா, இயற்கை கூட்டணியா அதிமுக கூட சேர்ந்துருக்கு. அதனால பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் இந்த 2 பேருக்கு நம்ம ஓட்டு போடலன்னா வேற யாருக்கு ஓட்டு போட போறோம் அந்த எண்ணம் வருது. ஒண்ணு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா
இந்த ரெண்டும் அம்மா உணவகம் ஆரம்பிச்சவங்க. இன்னொரு பக்கம் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் தன்னுடைய திரைப்படத்துறையில சோறு போட்டு வளர்த்தவர் விஜயகாந்த். இந்த 3 பேருக்காகவது நம்ம கண்டிப்பா இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும்ன்ற எண்ணம் இன்றைக்கு பரவலா வந்துச்சு. அதை மெய்ப்பிக்கிற விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆற்றல் மிக்க பேச்சு, யாருமே நான் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு பேசுவார்னு, அந்த அளவுக்கு தெளிவா பிரச்சனைகளை குறித்து பேசுகிறார். அப்படி இருக்கும்போது நமக்காக பேசக்கூடிய வல்லமை படைத்தவர் டெல்லியில போய் இந்த கட்சி தான் இந்த கூட்டணி தான் அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் வருது. இன்னும் ஒரு வாரம் சந்தேகம் மட்டும் இருக்கு சார். என்னன்னா திமுக கூட்டணியோ இல்ல திமுகவுடைய ஆட்சி பற்றியோ பேசுவதற்கு ஏன் திமுகவில் இருந்து பெண் தலைவர்கள் ஏன் அதிகமா முன் வரல? அந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பார்க்கவே இல்லையே. பெண்களுக்கு இவங்க தான் துணையா இருக்கிறாங்க திமுக அப்படிங்கறத யாருமே சொல்லலையே. ஏன் எங்க ஆண்கள் போனாவ அடிச்சு வரட்டுறாங்க, நீங்க வந்து பெண்கள் போக சொல்றீங்க? என்னங்க நீங்க சொல்றீங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா கூட இப்ப நீங்க தமிழச்சி அம்மா சொல்றீங்க, அவங்க காலில் அடிபட்டுச்சுன்றாங்க, அப்புறம் அடிப்படலன்றாங்க, கட்டு போட்டிருந்தாங்க கட்டு போடலன்றாங்க, போற இடம்லாம் எதிர்ப்பு. அங்க எங்க சென்னையில அவ்வளவு சீக்கிரத்துல நீங்க எதிர்ப்பு பார்க்க முடியாது, ஏன்னா ஒன்று கூடுறது மக்கள் பெரிய கஷ்டமா இருக்கும். ஆனா சென்னையிலேயே அந்த அளவுக்கு எதிர்ப்பு வருதுன்னா அப்ப கிராமத்துல எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கும்னு பாருங்க. மக்கள் கேள்வி கேட்டுறாங்க, என் தொகுதிக்கு வராதுன்றாங்க, இல்லைன்னா 5 வருஷத்துல நீங்க இந்த பக்கமே தலை காட்டலன்றாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கள் ஒரு இடத்துல விரட்டி அடிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இப்ப போயிருங்க, நாங்க ஓட்டு போறது அப்புறம் பாத்துக்கிறோம், அடுத்த தேர்தலுக்கு வாங்க மறுபடியும்ன்றாங்க. ஏன்னா நீங்க போன தேர்தலுக்கு தானே வந்தீங்க அப்படின்றாங்க. அதனால எல்லா பக்கமும் எதிர்ப்பு அந்த அளவுக்கு இருக்குது. அதனாலதான் அவங்க வந்து இப்ப நம்ம ஐயா சொன்ன மாதிரி பெண்களை முன்னிறுத்தவே முடியல, ஏன்னா ஆண்களாலே நிக்க முடியல. அப்ப பெண்களை முன்னிறுத்த முடியலன்னு போது நம்ம ஆவடிக்குமார் ஐயா சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய தயக்கம். அந்த தயக்கம் வந்து தேர்தல் முடிவில் அவர்களுக்கு தெரியும். நன்றி சார்.